செல்லம் ஹாய் கைஸ் வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற அட்மிஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் ஏதோ ஒன்று நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணும் குயிக்காகவும் ஷார்ட்னு ஸ்வீட்டாகவும் பார்த்தோன்னா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு பாருங்கள் கைஸ், என்னால் கண்டிப்பாக முடியல. ஸோ ஓகே, ஸோ இதில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே பிக்கு தான் ஆட் பண்ண பாருங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தா உங்கள்கிட்ட நினைச்சிட்டு பிக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ உங்கள்கிட்ட நினைச்சிட்டு பிக்கு இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ அப்படி உங்கள்கிட்ட பிக்கு இல்லாதவங்க அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து ஒரு நேனிஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அமௌண்ட் சொல்லி போய்ட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பிகு தரமே நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பிகு தரமே நீங்கள் வந்து பண்ண செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மேல் காரில் எஸ் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் ஃப்ரம் எஸ்பிஎன்ஜன் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஸ்ட் பண்ணிங்கனாக்கா ஸோ இந்த பிக் வந்து இப்போ நேனிஸில் கன்வெர்ட் ஆகும். இதே நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட இன்னும் நிறைய பிக் இருந்துச்சுன்னா இதே சேம் மெத்தடில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணால் அப்படி நான் பேக் போய்ட்டு இப்போ நாம் இன்புட் பண்ண ப்ரிஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, இந்த கலர்ஃபுன்றதை கொடுத்து இந்த ஸ்டார் ஐக்கன் இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் நேனிஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா. ஸோ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே கலர்ன்ற ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த எஃபெக்ட்டில் வந்து படம் இந்த பிக் ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி லேயரில் வந்து பண்ண எஃபெக்ட் இருக்காது, அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒன் பண்ண பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரே கலருக்கு வந்துங்க. ஃபஸ்ட்டு அந்த கிரே கலர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாஸையும் கொடுத்து காப் லேயர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிரே கலர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதே பாஸையும் கொடுத்து பேஸ்ட் ஸ்டைல் கிளியருமா இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ண ஸோ அந்த எஃபெக்ட் வந்து பண்ண இதில் ஆட் ஆயிரும். ஸோ இதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த இதில் வந்து பண்ணாக்கி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ ஓகே லாஸ்ட் இயருக்கு ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த கிரே கலரில் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் ஃபண்ட் கொட்டும் ஸ்டாரை கொட்டி இப்போ நீங்கள் நேனிஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா. ஸோ அந்த பிக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கும் ஜஸ்ட் அது பண்ண ஆட் ஆயிரும். ஸோ இதுக்காக தான் நான் ஒரு இதில் உங்களுடைய பிக்கை வந்து பண்ண நேனிஸில் கன்வெர்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ என்ன மாதிரி நீங்கள் ஒரே பிக்கு தான் ஆட் பண்ணல, உங்கள்கிட்ட மல்டிப்ளே பிக் இருந்துச்சுனாக்கா அந்த ஒவ்வொரு ஃபெட்டுக்கும் நீங்கள் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ண பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எங்கிட்ட ஒரே பிக்கு தான் இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு ப்ரிவியூலும் சரி வீடியோவில் எடிட் பண்ணும்போதும் சரி ஒரே பிக்கு தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுறேன். ஓகே, ஸோ கிரே கலர் முடிச்சு. நெக்ஸ்ட் என்ன கலர் இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ லேயர் இருக்குது. ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் போய்ட்டு கலர் ஃபில்லில் கொடுத்து ஸ்டாரை கொடுத்து இப்போ நீங்கள் பிக்கை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் மூவ் பண்ண இந்த இடத்துல கேஃபாக இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற பார்த்துலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எடிட் பண்ணலாம். ஸோ இந்த லேயர் நம்ம கிளிக் பண்ணிட்டு இந்த பாசியம் கொடுத்து ஒரு காப்பி லேயர் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு மாதிரி போய்ட்டு அங்கே காப்பி பண்ணி இந்த பாசியம் கொடுத்து பேஸ் லேயர் கொடுத்தா ஜஸ்ட்டு மேலே அடாட்டி இருக்கும். அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த பிக்குக்கு மேலே இங்கே செட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு லைட்டாக கம்மியாக இருக்குது, அதனால அந்த பிக்கை நான் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் டைமுக்கு ஏற்ற மாதிரி 15 நேரம். ஸோ இதில் வந்து பண்ண ஒரு சின்ன சேஞ்சிங் மட்டும் பண்ண போகிறோங்க. ஸோ அதுக்கு நாம் அந்த பிக்கை நாம் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு மேலே டெய்ல்ஸ் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா மிரர் ஆனில் இருக்கா அது நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் செட் வெர்டிக்கல் இருக்கா இதே நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கனாக்கா ஸோ இப்போ வந்து பண்ணால் இது அப்படி சேஞ்ச் ஆகும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃபைனலி லாஸ்ட்டு வந்து பண்ண ஒரு லைட் ப்ளூ லேயர் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எப்பவும் போல் பிக் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான் இங்கே இந்த வீடியோ. மேலே வந்து பண்ணால் எப்பவுமே கொடுக்குற 3 லேயர் கொடுத்துருக்க வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பிரில் 10 வீடியோ கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் எஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் 60 மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் கூட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.